இப்போ இந்த 13 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் எதுலையுமே சிக்காம தப்பிச்சு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துடும் யூத்ல. அடுத்த ஸ்டேஜ் அடுத்து வந்து நீங்க 18 வயசுல இருந்து ஒரு 25 வயசு வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அழகா கொண்டு வந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் உங்க லைஃப். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்மூத்தா இருக்கும். அதற்கு பிறகு ஆனா இந்த ஏஜ்ல வந்து நீங்க ஏதாவது ஒண்ணுல சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இது சில நேரத்துல மரணம் வரைக்கும் கொடுக்க மாதிரி இருக்கும். என்னதான் விட்டாலும் இது பாம்பு மாதிரி அடிக்கடி வந்து உங்களை சீண்டிட்டே இருக்கும். நீங்க வந்து கான்பிடண்டா விடலாம், நான் சும்மா ஜஸ்ட் விளையாட்டுக்கு தான் பண்றேன். ஆனா உங்களை ரொம்ப அன்பா சொல்றேன், எதையுமே விளையாட்டுக்கு பண்ணாதீங்க. எதையுமே விளையாட்டுக்கு பண்ணாதீங்க. லவ் பண்றதா இருக்கலாம், நக்கல் பண்றதா இருக்கலாம், எதுவா இருந்தாலும், ஒரு கேம் விளையாடுறதா இருந்தாலும் எதையுமே விளையாட்டுக்கு பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா பிசாசுனுடைய வஞ்சகமே என்ன அப்படின்னா விளையாட்டுக்கு பண்ண வைக்கிறது தான் பிசாசுனுடைய வஞ்சகம். என் கண்ணு முன்னாடி பார்த்திருக்கிறேன் ஒரு பையன் பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய ஹேபிட்டே என்ன அப்படின்னா கேர்ள்ஸோட பேசுறதா அவனுடைய ஹேபிட். அப்படின்னா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க இந்த கேர்ளோட நீ பேசுவாடா அப்படின்னு கேட்பாங்க. என்ன பேசுறதுக்கு என்னவா அப்படின்னு சொல்லி 5 நிமிஷத்துல அந்த கேர்ள்கிட்ட போயிட்டு பேசிட்டு அந்த கேர்ள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுவான். அந்த பிள்ளை அடுத்த டைம் அவனை பார்க்கும்போது ஹாய் அப்படின்னு சொல்லும். அந்த அளவுக்கு பேச்சு எல்லா பிள்ளைகள்ட்டையும் பழகுவான். இன்னொன்னு அடுத்து இந்த பசங்க அவனுக்கு கொடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னா இந்த பிள்ளை லவ் பண்ணி காமிப்பியாடா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி அவன் லிஸ்ட்ல வச்சிருந்தது என்னன்னா 18 பிள்ளைகளை வந்து தனக்கு ப்ரொபோஸ் பண்ற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான். அவனுடைய சவாலை பாருங்க, கவனிங்க. கடைசியில ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை வந்து அவன் லவ் பண்றான். லவ் பண்ற மாதிரி அப்போஸ் பண்ண சொல்ல அந்த புள்ள அவனை அப்ரோச் பண்ணுது, ஐ லவ் யூன்னு சொல்லுது. உடனே நான் உன் லவ்வை ஏத்துக்கிறேன்னு சொல்றான். அந்த பொண்ணுடைய இன்னசென்ட், அந்த பொண்ணு அவ்வளவு இன்னசென்டா இருக்கிறதுனால இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போய் இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, இல்ல நான் இத்தனை பேரை வந்து ஏமாத்திட்டேன், ஆனா உன்னை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டான். அந்த பொண்ணு அதை ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டா. திரும்பி இவங்களுக்கு ஒரு மேரேஜ் லைஃப் ஆயிடுச்சு. இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி இருக்கிறாங்க, பலிபீடத்துல இருந்து சொல்றேன், என் கண்ணு முன்னாடி இருக்கிறாங்க. அந்த பொண்ணு அவன் வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் அந்த பிள்ளையோட பழகினா, 4 வருஷம் அந்த பிள்ளையுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே ஒரு வித்தியாசமான அப்படின்னா எதுவுமே தெரியாத வெகுளி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளை மாதிரி வில்லி யாருமே இல்லப்பா. அந்த பிள்ளையினுடைய இன்னொரு முகத்தை அவன் பார்க்கறான் பாருங்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அந்த பொண்ணு அவ்வளவு மோசம். எந்திரிச்சா குத்தம், நின்னா குத்தம், இங்க உட்காரா, எந்திரா, போடா, வாடா, என்னடா. இவன் ஒரு பெரிய சிக்கல்ல சிக்கிட்டு என் கண்ணு முன்னாடி அவனை பார்க்கறப்பா. அதனால வந்து விளையாட்டுக்கா பண்ணாதீங்கப்பா, விளையாட்டுக்கா பண்ணாதீங்க, ஜாலிக்காக பண்ணாதீங்க. அது கடைசியில உங்களுடைய கையில அது சில நேரத்துல வந்து ஆபத்தா முடிஞ்சிரும் மகன்.